மூன்றாவது ஸ்லோகம். ஏ த்வக்ஷரமநிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ர கமசிந்த்யம் ச கூடஸ்தமசலம் த்ருவம் சந்நியம் ஏந்திரியக்ராமம் சர்வத்ர சமபுத்தயக தே ப்ராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாஹ. இரண்டாவது ஸ்லோகத்தில் பகவான் சகுண பக்தர்கள் உயர்ந்தவர்கள் என்று கூறி 3, 4 இந்த 2 ஸ்லோகங்களில் சகுண பக்தர் நிர்குண பக்தர்கள் என்னை அடைகிறார்கள் என்று கூறுகின்றார். இந்த 3, 4 இதில் 3 கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். முதல் கருத்து நிர்குண பிரம்மஸ்வரூபம். எப்படிப்பட்ட பிரம்மத்தை இவர்கள் உபாசிக்கிறார்கள் என்று நிர்குண பிரம்ம வர்ணனை. இரண்டாவது நிர்குண பிரம்ம பக்தஸ்வரூபம். நிர்குண பிரம்மத்திற்கு வந்த பக்தர்களை பகவான் இங்கு வர்ணிக்கின்றார். எப்படிப்பட்டவர்கள் நிர்குண பிரம்மத்திற்கு வந்துள்ளார்கள் என்று. மூன்றாவது கருத்து நிர்குண பக்தி பலம். நிர்குண பக்தி செய்வதனுடைய பிரயோஜனத்தை கூறுகின்றார். இதில் மூன்றாவது ஸ்லோகம் முழுவதும் நிர்குண பிரம்மஸ்வரூபம் என்று பார்த்தோம். இதில் 8 சொற்கள் நிர்குண பிரம்மத்தை விளக்குகின்றது என்று பார்த்து அக்ஷரம், அநிர்தேஷ்யம், அவ்யக்தம், அசிந்தியம், சர்வத்ரகம், கூடஸ்தம் இந்த சொற்களுக்கெல்லாம் விளக்கம் பார்த்தோம். இதில் அநிர்தேஷ்யம் என்பது சப்தத்தால் விளக்க முடியாததாக இந்த பிரம்மன் இருக்கின்றது. அவ்யக்தம் என்றால் இந்திரியங்களுக்கு தோற்றமாக இல்லை, வெளித்தோற்றத்திற்கு வரவில்லை. அசிந்தியம் மனதினாலும் இதை கிரகித்து கொள்ள முடியாது என்று பார்த்தோம். சர்வத்ரகம் என்றால் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. இனி அடுத்த சொல் கூடஸ்தம். இதற்கு விளக்கம் பார்க்க ஆரம்பித்தோம். கூடக என்ற சொல்லுக்கு 2 பொருள். ஒரு பொருள் என்னவென்றால் உள்ளே தோஷத்துடனும் உள்ளே குறைகளுடனும் வெளியே குறைகளை காட்டிக்கொள்ளாமல் இருப்பது கூடம். இந்த பிரபஞ்சமே கூடம் என்று சொல்லப்படுகிறது. தனக்குள் தோஷம் இருக்கின்றது, ஆனால் வெளியே அந்த தோஷம் தெரியாதது போல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துக்கு அதிஷ்டானமாக எது இருக்கின்றதோ அது பிரம்ம. இப்போ கூடே ஜெகதி அதிஷ்டானதயா திஷ்டதி இது கூடஸ்தம். இப்போ இந்த சொல் எப்படி இங்கு பொருந்தி வருகிறது என்றால், இந்த பிரம்மத்தை சப்தத்தினாலும் விளக்க முடியாது, இந்திரியங்களினாலும் கிரகிக்க முடியாது, மனதினாலும் கிரகிக்க முடியாது என்றால் பிறகு ஏன் இந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்?
அல்லது தெரிந்து கொள்ள ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி வரும்பொழுது, இந்த பொய்யான உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது என்று பொய்யின் துணை கொண்டு இந்த உண்மை பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியும். அதாவது புத்தி கிராஹ்யம், அதீந்திரியம் புத்தி கிராஹ்யம். காரணம் இது கூட்டஸ்தம். இனி கூட்டஸ்தக என்பதற்கு இரண்டாவது பொருள் கூட்டவத் திஷ்டதி இது கூட்டஸ்தம். இதனுடைய பொருள் என்னவென்றால், இரும்பை உருக்கி விதவிதமான சிலைகள் அல்லது விதவிதமான ஒரு உருவத்தை செய்வார்கள். இதை இரும்பு பற்றையில் நாம் பார்க்கலாம். அங்கு கீழே அசையாத மிக இறுக்கமான ஒரு இரும்பு இருக்கும். அந்த இரும்பின் மீதுதான் எதை வளைக்க விரும்புகிறார்களோ மாற்ற விரும்புகிறார்களோ அதை மேல் வைத்து அடிப்பார்கள். இப்போ ஒரு பொருளை வளைக்க விரும்பினால் ஆதாரமாக மாறாமல் கீழே ஒரு இரும்பு இருக்கும், மிக கெட்டியான இரும்பு இருக்கும். அதன் மீது ஒன்றை வைத்து அது தீயினால் காய்ச்சப்பட்டு இருக்கும். பிறகு என்ன செய்வார்கள்? அதை அடிப்பார்கள், அடித்து வளைப்பார்கள். கீழே இருக்கின்ற அந்த ஆதாரமான இரும்புக்கு தான் கூடம் என்று பொருள். அது என்ன செய்கின்றது? தான் அசைவதில்லை, தான் மாறுவதில்லை. ஆனால் அதன் மீது அனைத்து மாற்றத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. தான் மாறாமல், தான் விகாரத்தை அடையாமல், அனைத்து விகாரத்திற்கும் எது காரணமோ அது கூடம். இரும்பு பற்றையில் அடித்தளமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இரும்பு. அதில் வைத்து தான் அடிப்பார்கள், அடித்து அந்த உருவத்தை மாற்றுவார்கள். அந்த மாற்றப்படுவதும் இரும்புதான். அதை எப்படி மாற்றுவார்கள் என்றால், தீயில் வைத்து வைத்து எடுப்பார்கள், பிறகு உருமாற்றம் செய்வார்கள். இப்படி மாறுவதற்கு மாறாத ஒன்று காரணமாக இருக்கின்றது, அதுதான் கூடம். ஆகவே கூடவத் என்றால் மாறாத அந்த இரும்பை போல, திஷ்டதி எது இருக்கின்றதோ அது பிரம்ம, அது நிர்குணம் பிரம்ம. இப்போ இதுவரை நாம் பார்த்த சொற்கள் அக்ஷரம், அனிர்தேஷ்யம், அவ்யக்தம், அச்சிந்தியம், கூட்டஸ்தம். இனி இரண்டாவது வரியில் முதல் சொல் சர்வத்ரகம். சர்வத்ரகம் என்றால் அனைத்தையும் வியாபித்து இருக்கின்றது. சர்வத்ர கச்சதி இது சர்வத்ரகம், எல்லா இடத்திலும் சென்றுள்ளது. சர்வத்ர எல்லா இடத்திலும், கம் என்றால் சென்றுள்ளது, வியாபித்து உள்ளது. இதனுடைய பொருள் என்ன என்றால், களிமண்ணிலிருந்து பானைகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த பானையில் எது எல்லா இடத்திலும் சென்றுள்ளது? ஒரு பானையில் எது முழுமையாக வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய உபாதான காரணம், அதாவது களிமண். அதுபோல சர்வத்ரகம் என்றால் அனைத்திலும் வியாபித்து இருக்கின்றது இந்த தத்துவம், உபாதான காரணமாக இருக்கின்றது என்று பொருள். இப்போ இந்த இடத்திலும் ஒரு குழப்பம் வரலாம். உபாதான காரணமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவம் சகுண பிரம்மன் அல்லவா, இது நிர்குண பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ற சந்தேகம் சிந்தித்தால் வரலாம். சிந்திக்கவில்லை என்றால் வராது. இப்போ நம்ம நிர்குண பிரம்மத்தின் லட்சணம் பார்க்கின்றோம். உபாதான காரணம் என்று சொன்னாலே சகுண பிரம்மத்தினுடைய லட்சணம். ஆகவே இங்கு சத் ஸ்வரூபமாக வியாபிக்கின்றது என்று பொருள். எந்த ஒரு பொருளை எடுத்துட்டாலும் அதில் சத்து இருக்கும், மீதி ஒன்று இருக்கும். உதாரணமாக இது புஸ்தகம் என்றால் புஸ்தகம் எக்ஸிஸ்ட், புஸ்தகம் இருக்குது, வாட்ச் இருக்குது, டேபிள் இருக்கின்றது, மனிதன் இருக்கின்றான் என்று எல்லா பொருள்களிலும் எது வியாபித்துள்ளது என்றால் சத்.
இருத்தல் 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 என்பது வியாபித்து இருக்கின்றது. புஸ்தகம் இருக்கின்றது, கிழிச்சிட்டோம்னா காகிதங்கள் இருக்கின்றன, எரிச்சிட்டோம் அப்படின்னா சாம்பல் இருக்கின்றது என்று இந்த இருத்தல் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றது. இப்போ சர்வத்ரகம் என்றால் சத்ரூபேன சர்வத்ரகம், சத்ஸ்வரூபமாக அனைத்திலும் வியாபித்து இருக்கின்றது. அது சர்வத்ரகம். அப்புறம் அச்சிந்தியம் பார்த்தோம், கூட்டஸ்தம் அதை பார்த்தோம். இனி அடுத்த சொல் அச்சலம். சலம் என்றால் அசைவது, அச்சலம் என்றால் அசையாதது. சலம் என்றால் அசைவது, அச்சலம் அசையாதது. நிர்குண பிரம்மன் அசையாதது. காரணம் என்ன என்றால் பல காரணம் சொல்லலாம். நிர்குண பிரம்மன் ஏன் அசைவதில்லை? முதல் காரணம், மூர்த்தத்துக்கு தான் அசைவு ஏற்படும். எதற்கு உருவம் இருக்கோ அதுதான் அசைந்து கொண்டு இருக்கும். உருவமற்றது அசையாது. காற்றுக்கும் கூட ஒரு உருவம் இருக்கு, ஆகவே அது ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்திற்கு செல்கிறது. ஆகாசம் அசையாது, அமூர்த்தமாக இருப்பதனால். அதே போல பிரம்மன் அமூர்த்தமாக இருப்பதனால், உருவமற்று இருப்பதனால் அது அசைவதில்லை. அல்லது அசைய வேண்டும் என்றால் தனக்கு அப்பாற்பட்டு ஒரு இடம் இருக்கணும். சில பஸ்ஸில் எல்லாம் நம்ம ஏறுனா அசையவே முடியாது, அச்சலமாக இருப்போம். காரணம் என்ன? அசைகிறதுக்கு அங்கே யார் இடம் கொடுப்பார்கள்? இடம் இல்லை என்றால் அசைய முடியாது. அப்படி இந்த பிரம்மத்துக்கு வேறாக ஒரு எம்டி பிளேஸ் இருந்தால் பிரம்ம அங்கே போய் அசையலாம். பிரம்மன் பூர்ணமாக இருப்பதனால், இரண்டாவது வஸ்து இல்லாத காரணத்தினால் அச்சலம். இனி கடைசி சொல் துருவம். துருவம் என்றால் மாறாத நித்தியம், அபரிணாமி நித்தியம். பரிணாமம் அடையாமல் நித்தியமாக என்றும் இருப்பது துருவம். பிறகு மற்றதெல்லாம் பரிணாமத்துடன் நித்தியமாக இருக்கிறது. இந்த பூமி எவ்வளவோ வருடமாக இருந்து கொண்டே இருக்கின்றது, ஆனால் மாறிக்கொண்டே இருந்து கொண்டு இருக்கின்றது. 20 வருடத்துக்கு முன்னாடி ஒருவர் கங்கையை பார்த்துட்டு வந்தார். இப்போ போய் என்ன சொல்கிறார்? நான் அதே கங்கையை பார்த்தேன்னு சொல்கிறார். ஆனால் கங்கை ஒவ்வொரு நொடிக்கும் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனாலும் மாறாமல் இருப்பது போல் ஒரு தோற்றம். அப்படி பரிணாமி நித்தியம், பூர்ண நித்தியம் அல்லது கூட்டஸ்த நித்தியம் என்று சொல்வார்கள். பரிணாமம் அடைந்து கொண்டே அது தொடர்கிறது. துருவம் என்பது மாறாமல் ஆனால் இருக்கின்றது. அதற்கு கூட்டஸ்த நித்தியம் என்று சொல்வார்கள். கூட்டஸ்த நித்தியம்னா மாறாமல் நித்தியமாக இருக்கிறது. இந்த ரெண்டு சொல்லினுடைய சேர்ந்த பொருள்தான் துருவம், என்றும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கின்றது. இவ்விதம் இந்த 8 சொற்கள் நிர்குண பிரம்மத்தை வர்ணிக்கின்றது. இதை கேட்ட உடனே எங்கேயோ போயிட்ட மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் ஒழுங்காக இருந்தது கிளாஸு, நிர்குண பிரம்மன்னு வந்த உடனே கொஞ்சம் கர்ணனுக்கு தலைக்கு மேலே போன மாதிரி, கர்ணன் எய்த அம்பு அர்ஜுனனுடைய தலைக்கு மேலே போன மாதிரி திடீர்னு கிளாஸ் போயிடும். காரணம் என்ன? பகவான் சொல்ல போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில். ஏன் இது கடினம் என்று சொல்ல போகின்றார். இப்படிப்பட்ட தத்துவத்தை யார் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்களோ, மனனம் செய்கிறார்களோ, தியானிக்கிறார்களோ அவர்கள் நிர்குண பக்தர்கள். இப்படிப்பட்ட தத்துவத்தை, அதாவது மனசில் சிந்திக்க முடியாது, வாயில் விளக்க முடியாது, அச்சலம், துருவம், கூட்டஸ்தம், சர்வத்ரகம், இந்த தத்துவத்தை தியானிப்பவர்கள் நிர்குண பக்தர்கள். மேலும் இந்த தத்துவத்தினுடைய விளக்கத்தை நாம் 13வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். இனி அடுத்த கருத்துக்கு நாம் செல்லலாம். அடுத்த ஸ்லோகம் 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் 2 கருத்துக்கள் இருக்கின்றது. ஒரு கருத்து நிர்குண பக்தனுடைய சொரூபம்,
இரண்டாவது நிர்குண பக்தியினுடைய பிரயோஜனம். இப்பொழுது நிர்குண பக்தனுடைய சொரூபத்திற்கு செல்லலாம். நிர்குண பக்தனை பகவான் வர்ணிக்கின்றார். 3 சொற்களில் இங்கு பகவான் வர்ணிக்கின்றார். 3 விசேஷணம், 3 அஜெக்டிவ் கொடுக்கிறார். யாருக்கு? நிர்குண பக்தர்களுக்கு. இனி அடுத்த கேள்வி, யார் நிர்குண பக்தர்கள் என்றால் என்ன பதில் சொல்லணும்? யார் நிர்குண பக்தர்கள்னு கேட்டால் நான் தான் நிர்குண பக்தன்னு சொல்லணும் நம்ம. காரணம் என்ன? யாரெல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள, அதற்கு தெரிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுகிறார்களோ அவர்களெல்லாம் நிர்குண பக்தர்கள். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் 1 ஹவராவது நம்ம நிர்குண பக்தர்களாக இருக்கின்றோம். மீதி நேரத்தில் சகுண பக்தர்களாக இருந்தாலும் தவறில்லை. இப்போ சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் செய்பவர்கள் நிர்குண பக்தர்கள். அந்த பக்தர்களை பகவான் வர்ணிக்கின்றார். இப்படிப்பட்டவர்கள் நிர்குண பக்தர்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இப்படிப்பட்டவர்களால் தான் நிர்குண பக்தியை செய்ய முடியும். அது என்ன பார்ப்போம். இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் நமக்கு இருக்கா? அப்படி இருந்தால் நம்ம நிர்குண பக்தர்கள். முதல் குவாலிஃபிகேஷன் என்ன? சந்நியம்ய இந்திரிய கிராமம். கிராமம் என்ற சொல்லுக்கு சமூகம் என்று பொருள். சமூகம்னா கூட்டம். கூட்டம் அர்த்தம். கூட்டம் கூட்டமாக ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்துக்கே கிராமம்னு பேர் வந்து விட்டது. இந்திரிய கிராமம் என்றால் இந்திரியங்களினுடைய கூட்டம். எவ்வளவு இந்திரியங்கள் நமக்கு இருக்கு? 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். இந்த 10 இந்திரிய கூட்டங்களை இந்த நிர்குண பக்தன் என்ன செய்துள்ளான்? இந்திரிய கிராமம் சந்நியம்ய. சந்நியம்ய என்றால் நன்கு தனக்குள் வைத்து கொண்டு, நன்கு அடக்கியவனாக. இந்திரிய கூட்டங்களையெல்லாம் அடக்கி வைத்துள்ளான். இதனுடைய பொருள், இந்திரியங்களெல்லாம் அவனுக்கு கருவியாக செயல்படுகின்றது. ஆனால் இந்திரியத்தை நம்ம கட்டுக்குள்ள வைக்காதவனுடைய நிலை என்னன்னா, இந்திரியங்கள் கர்த்தாவாக இருக்கு, இவன் கரணமாக இருக்கான். ஆனால் எப்படி இருக்கணும்? இவன் கர்த்தாவாக இருந்து இந்திரியங்களெல்லாம் கரணமாக இருக்க வேண்டும். இந்திரியங்கள் நமக்கு கருவிகளாக இருக்க வேண்டும், நாம் அதற்கு தலைவனாக இருக்க வேண்டும். ஆனால் இதற்கு முன் என்ன நிலை என்றால், இந்திரியங்கள் எங்கே போகுதோ அங்குதான் நாம் செல்கின்றோம். அப்படி இருக்கின்றது. பீச்சில் சில பேர் அவர்களுடைய நாயை கூட்டிகிட்டு வாக்கிங் போவார்கள். இதில் ஒரு டவுட் வரும், யார் யாரை அழைத்து கொண்டு செல்கிறார்கள்னு சொல்லி. இவர்கள் அதை எடுத்துகிட்டு போகிறார்களா, அது இவரை அழைச்சிட்டு போகுதான்னு ஒரு சந்தேகம் வந்துடும். பார்த்தா தெரியும், அது போகிற வேகத்தில் தான் இவர் போவார், அது போகிற டைரெக்ஷனில் தான் இவர் போவார். அதுதான் இந்திரியம் போகிற டைரெக்ஷனில் நம்ம போனோம்னா, அது எந்த டைரெக்ஷனில் போகுதோ அங்கே நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி இல்லாதவர்கள் தான் நிர்குண பக்தர்கள். இந்திரியங்களெல்லாம் தனக்குள் வைத்து கொண்டு இருப்பவர்கள். இதை வேதாந்த ரீதியில் சொல்ல வேண்டும் என்றால் சமக தமக என்று சொல்லப்படுகிறது. தமகன இந்திரியம், சமக என்றால் மனம். இந்த ரெண்டும் அவர்களுடைய கட்டுக்குள் இருக்கின்றது. கண்ணு இதை பாருன்னா பார்க்கும், இதை பார்க்காதேன்னா பார்க்காது. இன்றைக்கி டிவி வேண்டான்னா வேண்டாம், வேணும்னா வேண்டும். காது அப்படி தான், இதை கேட்கலான்னா கேட்கும், வேண்டான்னா கேட்காது. அப்படி இவர்களுடைய இந்திரியங்கள் அறிவு என்ன சொல்லுதோ அப்படி செயல்படுமா. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையே சூழ்நிலை தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. எப்படின்னா, சண்டே எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், மண்டே எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்னா, சண்டே சில பேர்த்துக்கு தெரியாது என்ன நேரம் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு 9-10 மணிக்கு எழுந்து கொள்வார்கள்.
அதுக்கப்புறம் தான் பேஸ்ட் ப்ரஷையே எடுப்பார்கள். காரணம் என்னென்னா, அப்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. மண்டே நேரத்தில் எந்திரிக்கிறோம், காரணம் என்னன்னா அப்போ எழுந்து தான் ஆகணும்னு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது. நம்ம சூழ்நிலையை நிர்ணயிப்பது என்பது தான் இந்திரியம் சந்நியமனம். இந்திரியங்களை எல்லாம் தனக்குள் வைத்திருப்பவர்கள். இந்திரியத்துக்கு சாஸ்திரம் குதிரைகளுக்கு உதாகரணமாக சொல்கிறது. மிக அழகான உதாகரணம். அதாவது குதிரையை அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு இடத்துலேருந்து இனி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பயன்படுத்துவார்கள். அந்த காலத்தில் அதிகமாக பயன்படுத்தினார்கள். அப்போ குதிரைங்கிறது எந்த ஸ்தானத்தில் இருக்குது? கரணம்ங்கிற ஸ்தானம். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இடத்துலேருந்து இனி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி. ஆனால் அது நன்கு பயிற்சி கொடுக்கப்படவில்லை என்றால், அதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்கணும் ஆரம்பத்தில், அது என்ன ஆகும்? அதுவே கர்த்தாவாகவும் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காரோ அல்லது குதிரை வண்டியோ அப்படி செயல்படாது. திடீர்னு கார் அது வாட்டுக்கு போயிடாது. போனீங்கன்னா நீங்கள் கீழே போகும்போது உங்கள் ஸ்கூட்டர் அங்கே நிற்காது, அது வேற எங்காவது போயிருக்கும். அதில் நம்ம செயல்படும் பொழுது செயல்படுத்துவோம். நம்ம தப்பாக செயல்படுத்தினா தான் விழுகுமே தவிர அதற்கென்று ஒரு கர்த்திருத்துவம் கிடையாது. ஆனால் குதிரை உயிருள்ள ஒரு ஜீவன், அதற்குன்னு ஒரு கருத்திருத்துவம் இருக்கின்றது. அதே போல தான் இந்திரியங்கள். இந்திரியங்களுக்கும் தனக்கென்று ஒரு பிரவருத்தி இருக்கின்றது. இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதம்னு பகவான் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் அந்த விஷயத்தில் சுபாவமாக விருப்பு வெறுப்பு இருக்குன்னே பகவான் சொல்கிறார். இந்திரியத்துக்கே விருப்பு வெறுப்பு இருக்கு. உன்னை பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்குது, ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அது இந்திரியத்தினுடைய சுபாவம். ஆகவே அதை நாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும். மிக மிக பயிற்சி செய்து, இது ஸ்லோ ப்ராசஸ், ஒரு நாளில் நடக்காது. மிக மெதுவாக பயிற்சி செய்து இந்திரியங்களை தனக்குள் வைத்தவர்கள். இப்போ இந்திரிய கட்டுப்பாட்டை அடைந்தவர்கள் யார்? நிர்குண பக்தர்கள். அல்லது இந்திரிய கட்டுப்பாட்டை அடைந்தால்தான் அவர்கள் நிர்குண பக்திக்கு வர முடியும். நிர்குண பக்தர்களாக இருப்பார்கள். எனக்கு ஒரு இந்திரிய கட்டுப்பாடு இல்லை, ஆனால் நான் சாஸ்திரம் கேட்டுட்ருக்கிறேனே, நானும் நிர்குண பக்தன்கிற லிஸ்ட்டில் போடணுமே என்றால் என்ன? அதை சொல்லலாம் அல்லவா? இந்திரிய கட்டுப்பாடு ஒருவருக்கு இல்லை, நமக்குன்னு ஏன் நினச்சிக்கணும்? யாரோ ஒரு எக்ஸ், அவருக்கு ஒரு இந்திரிய கட்டுப்பாடு இல்லை, ஆனால் அவர் நல்ல வேதாந்த படிச்சிருக்காரே என்றால் அப்பொழுது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த படிப்பை நம்ம சிரவணம்ங்கிற லட்சணத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் ஏதோ காதில் கேட்டிருக்கிறார்களே தவிர சாஸ்திர சொன்ன சிரவணத்தை செய்ததில்லை. அந்த சிரவணத்தினுடைய பலனையும் அடைந்திருக்க மாட்டார்கள். ஞானம் வந்திருக்காது, சப்தம்தான் வந்திருக்கு. சப்த ஞானம் இருக்கும், அர்த்த ஞானம் இருக்காது. அது என்னன்னு சொல்கிறது? சிரவணம் செய்தது போல் செய்தார்கள், ஆனால் சிரவணம் செய்யவில்லை. சிரவண ஆபாசம் நடந்துள்ளது, சிரவணம் நடக்கவில்லை. இப்போ முதல் லட்சணமாக என்ன சொல்கிறார்? இந்திரியங்களையெல்லாம் தனக்குள் வைத்தவர்கள். இனி இரண்டாவது லட்சணம், இது அதை விட கஷ்டமானது. சர்வத்திர சமபுத்தயக. சர்வத்திர எல்லா இடத்திலும், சமபுத்தயக சமமான புத்தி உடையவர்கள், சமநோக்கு உடையவர்கள். எல்லா இடத்திலும் எல்லோரிடத்திலும் சமமான புத்தி உடையவர்கள். முதல் சொல் இந்திரிய ஒழுக்கத்தை பகவான் சொன்னார். இரண்டாவது புத்தியில் இருக்கின்ற ஒழுக்கத்தை சொல்றார். இவர்கள் புத்தி எல்லா இடத்திலும் சமமாக இருக்கும், சமமாக பாவிக்கும். சமத்துவ பாவக. இந்த இடத்துல சமகங்கிறதுக்கு நம்ம ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். ஒன்று சமகன்னு ஒரு அர்த்தம், சமமாக பாவித்தல், விஷமம் இல்லாமல், வேற்றுமை இல்லாமல். இல்லை என்றால் ஈஸ்வர புத்தயக,
சமகங்கிறதுக்கு ஈஸ்வரன் ஒரு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? எல்லா இடத்திலும் ஈஸ்வர புத்தி உடையவர்கள். இவர்களுக்கு எப்படி எல்லா இடத்துல ஈஸ்வர புத்தி வந்திருக்கு என்றால், இதற்கு முன் ஸ்டேஜிலிருந்து வந்தவர்கள். இதற்கு முன் ஸ்டேஜில் விஸ்வரூப பக்தனாக இருந்து வந்தவர்கள். ஆகவே அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஈஸ்வர சுரூபமாக பார்ப்பார்கள். சமபுத்தி உடையவர்களாக இருப்பவர்கள். அதாவது இங்கே பகவான் எப்படி சொல்கிறார்? இந்திரிய கட்டுப்பாடுடன் எல்லா இடத்திலும் சமபுத்தியுடன் கூடியவர்கள் இப்படிப்பட்ட பிரம்மத்தை தியானிக்கிறார்கள், அவர்கள் இப்படிப்பட்ட பிரயோஜனத்தை அடைவார்கள் என்று சொல்லி இருக்கின்றார். இனி சமபுத்தி என்றால் என்ன, எல்லா இடத்திலும் என்றால் என்ன என்றால், எல்லா இடத்திலும் என்பதற்கு எல்லா மனிதர்களிடமும் எல்லா சூழ்நிலைகளிடமும் எல்லா அனுபவத்தினிடமும் என்று பொருள். இப்போ சர்வத்திரன சர்வ, எல்லா மனிதர்களிடத்திலும், பிறகு எல்லா சூழ்நிலைகளிலும், விதவிதமான அனுபவத்திலும், சுகம் துக்கம், மானம் அபமானம், இப்படிப்பட்ட விதவிதமான அனுபவம், விஷமமான அனுபவம், விஷமமான மனிதர்கள், விஷமமான சூழ்நிலையில் சமமான புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். இதிலிருந்து என்ன தெரியுது? இவங்களுக்கு சமபுத்தி இருக்கும்னா இவங்க பார்க்கறது சமமாக இருக்காதுன்னு அர்த்தம். விஷமமான மனிதர்களைத்தான் சந்திப்பார்கள். விஷமம்னா என்ன? விஷத்தை உடையன்னு பொருள் அல்ல. விதவிதமான குணத்தை உடைய மனிதர்கள், விதவிதமான சூழ்நிலைகள், இதில் எல்லா இடத்திலையும் சமமான புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். இனி அடுத்த நம்முடைய கேள்வி, இவ்விதம் சமபுத்தி வருவதற்கு காரணம் என்ன? சமபுத்தி நமக்கு வரணும்னு ஆசை இருக்குது, எல்லாத்தையும் சமமாக பார்க்கணுன்னு சொல்லிகிட்டு இருப்போம். சொல்லும்போதே கோபம் வந்துடும். காரணம் என்னன்னா, வாய் தான் சமமாக இருக்குதுன்னு சொல்லுதே தவிர புத்தி சமமாக பார்ப்பதில்லை. இப்படி இவர்கள் பார்ப்பதற்கு காரணம் என்ன? பார்க்கும் சக்தி இவர்களுக்கு இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், 2 காரணம் சொல்கிறார்கள். சமமாக பார்க்கறதுக்கு 2 காரணம். 2 காரணம் இவங்கிட்ட இருந்ததுனால தான் இவர்களால் சமமாக பார்க்க முடிகிறது. அதற்கு நம்ம ஒரு உதாரணம் பார்த்தா நன்கு புரிந்துவிடும். விதவிதமான கலரில், விதவிதமான டிசைனில் பானைகள் செய்யப்பட்டு இருக்கின்றது. ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறோம், விதவிதமான டிசைனில் விதவிதமான கலரில் பானைகள் செய்யப்பட்டு இருக்கு. ஆனால் நமக்கு தெரியுது எல்லா பானைகளும் களிமண்ணால் மட்டும் செய்ததுங்கிற ஞானம் நமக்கு இருக்குது. இப்போ இந்த அறிவோடு அந்த பானைகளை பார்க்கும் பொழுது அந்த வேற்றுமைகளையும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அதே சமயத்தில் அதனுடைய ஒரு சமத்துவ புத்தியும் நமக்கு இருக்கும். அதில் டிசைன் கலர் மாறி இருக்கு. ஒரு பானை நமக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பானை நமக்கு பிடிக்கல. பிடித்த பானையை 500 ரூபா சொல்கிறார், பிடிக்காத பானையை 50 ரூபா சொன்னால் நம்ம வாங்கிக்குவோமா? கண்டிப்பாக வாங்க மாட்டோம். காரணம், இந்த 2 பானையும் எதனால் வியாபிக்கப்பட்டுள்ளதுங்கிற விவேகம் நமக்கு இருக்கின்ற. அல்லது இந்த குழந்தைகளிடம் ஒரு மிட்டாய் இருக்குது, அது விதவிதமான மிருகங்களால் செய்யப்பட்ட மிட்டாய் இருக்குது. இப்போ இந்த குழந்தைகளுக்குள்ளே ஒரு பெரிய ரகலை வரும், எனக்கு தான் இந்த மிருகம் உடைய மிட்டாய் வேணும்னு சொல்லி. ஆனால் பெரியவர்கள் என்ன சொல்வார்கள்? நீ எதை வாயில் வச்சாலும் ஒரே இனிப்பு தான். நீ நாயை சாப்பிட்டாலும், சிங்கத்தை சாப்பிட்டாலும், புளியை சாப்பிட்டாலும் ஒரே இனிப்பு. நாய், சிங்கம், புலிங்கிறது மிட்டாயில் இருக்கிற நாம ரூபங்கள். இப்போ யாருக்கு சமபுத்தி இருக்கும் என்றால், யாருக்கு இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக எது இருக்கின்றதோ அந்த விவேகம் இருக்கோ அவர்களால தான் சமபுத்திங்கிறதையே கொண்டு வர முடியும். அப்போ சமபுத்திக்கு மூல காரணம், முதல் காரணம் அதிஷ்டான விவேகம்.
அதிஷ்டான விவேகம் இருந்தால் தான் சமபுத்தியே நமக்கு உற்பத்தி ஆகும். விஷமமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற பொருள்களில் அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஒன்றினுடைய அறிவு சமபுத்தி ஹேதுகு, சமபுத்திக்கு காரணம். இப்போ சமபுத்தி நமக்கு இருக்கணும் என்றால் வேற்றுமையாக தோன்றிக் கொண்டிருப்பவைகளுக்குள் வேறுபடாத ஆதாரத்தை பற்றிய விவேகம் இருந்தால், அதனால தான் எல்லா மனிதர்களும் வேற்றுமையுடன் இருக்கிறார்கள். வேற்றுமையுடன் இருந்தால் தான் உலகமே நல்லா இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்குவோமே, நம்ம ஒரு ஃபிலிமுக்கு போகிறோம், அந்த ஃபிலிமில் வர்றவங்க எல்லாத்துக்கும் ஒரே கேரக்டர்னா பார்க்க சகிக்குமான்னா சகிக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கணும், அப்பொழுது தான் அதை நம்ம ரசிக்க முடியும். அப்படி எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. அதனால தான் டிசைனான ஷர்ட்டெல்லாம் போடுறோம். காரணம் என்னென்னா எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருந்தால் பிடிக்குமான்னா பிடிப்பதில்லை. இப்போ விஷமங்கிறது இருக்கின்றது. அதாவது அதிஷ்டான விஷயத்தில் விவேகம் இருக்கணும். அந்த அதிஷ்டானத்துக்கு மேலே அத்தியாசம் இருக்கின்றதல்லவா, நாம ரூபம் இருக்கின்றதல்லவா, அதில் நமக்கு வேறு பாவனை இருக்க வேண்டும். அதற்கு இனியொரு உதாரணம் சொன்னால் நமக்கு புரிந்துவிடும். தங்கத்தில் விதவிதமான நகைகள் நம்ம செய்கிறோம். எல்லாத்துக்கும் அதிஷ்டான ஞானம் இருக்குது, என்ன இதெல்லாம் தங்கத்தில் செய்தது தான். ஆனால் இந்த டிசைன் செயின் தான் எனக்கு வேணும்னு எவ்வளவு ரகலை செய்கிறார்கள், அந்த டிசைனுக்காக எவ்வளவு செலவு செய்கிறார்கள். அதே போல் ட்ரெஸ்ஸும் தான். அதாவது ஒருவர் இவ்வளவு ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு முடிவு செய்து விட்டார். அவ்வளவு ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு, இவ்வளவு பட்ஜெட் இருக்குது, எடுத்தாச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்தால் என்னன்னா எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, கலர் பிடிக்கல, அல்லது கலர் பிடிச்சிருக்கு, ஒரே ஒரு சந்தோஷம், நான் கரெக்டான கலரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம்னு. டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். அடுத்த கம்ப்ளைண்ட் வரும், பார்டர் மட்டும் சரியில்லை அப்படின்னு. காரணம் என்னன்னா அந்த நாம ரூபத்தில் இருக்கிற பற்று. அது எல்லாம் ஒன்று தான், பட்டு சேரீ தான் அல்லது பட்டு ட்ரெஸ்ஸு தான், அதில் காம்ப்ரமைஸ் பண்ணலை. அதிஷ்டான ஞானம் வந்தாச்சு, ஆனாலும் அது மேலே இருக்கிற அத்தியாசம் இருக்கே, விஷமம் இருக்கே, அதில் வைராக்கியம் வரவில்லை. அதில் தான் ரகலை. எல்லா ப்ராப்ளமே பார்டரில் தான் ஆரம்பிக்கும். 2 நாட்டுக்காகட்டும் அல்லது வீட்டில் ஆகட்டும், எல்லாமே அதில் தான் ஆரம்பிக்கின்றது. காரணம் என்னன்னா அறிவு இருக்குது. நம்ம என்ன தான் லாஜிக் பேசுகிறோம், விவேகம் சொல்கிறோம், நீ கேட்டால் அதே பட்டு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அது ஒர்க் ஆகாது. காரணம் என்ன, அதற்கு மேலே இருக்கிற நாம ரூபத்தில் நமக்கு கவனம். அந்த நாம ரூபத்தில் என்ன இருக்கணும், வைராக்கியம் இருந்தால்தான் சமபுத்தி நமக்கு வரும். இப்போ 2 வேணும் சமபுத்தி வர்றதுக்கு. ஒன்று அதிஷ்டான ஞானம், அந்த அதிஷ்டான ஞானத்துக்கு மேல் இருக்கின்ற வேற்றுமையில் அந்த விஷமத்தில் நமக்கு வைராக்கியம் வர வேண்டும். நாமரூபத்தில் வைராக்கியமும் நாமரூபத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கிற தத்துவத்தில் விவேகமும் இருந்தால்தான் என்ன வரும், சமபுத்தி நமக்கு வரும். அக்செப்டன்ஸ், சரி போதும், இப்போ இந்த ஒர்த்துள்ள ஆப்ஜெக்ட் எனக்கு வந்தாச்சு, அதுக்கு மேலே இருக்கிற டிசைன் முன்ன பின்ன இருக்கலாம், பரவாயில்ல, அப்படி நமக்கு வருமானா வராது. ஏன் வருவதில்லைன்னா அந்த நாம ரூபத்தில் அந்த விஷமத்தில் வைராக்கியம் நமக்கு இல்லை. அதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ரகளையும் எதில் வருதுன்னா அந்த நாம ரூபத்தில் தான் வந்துட்டுருக்கு. அப்படி நாம ரூபத்தில் விஷமமாக தெரிஞ்சிட்ருக்கிறதுல வைராக்கியமும் அதற்கு அதிஷ்டானமாக இருக்கிற வஸ்துவில் விவேகமும் இருந்தால் இந்த 2 எதற்கு காரணம், சமபுத்திக்கு காரணம். ஆகவே அந்த ஒரு விளக்க ஆசிரியர் சொல்கிறார், இவருக்கு என்ன இருக்குன்னா விவேக வைராக்கியம். விவேகம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, சமதமாதிகளெல்லாம் இருக்கின்றது. இதிலிருந்து நம்ம அது எந்த பாயிண்ட்டுக்கு வர்றோம்னு புரியுதோ, சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு வேதாந்தம் சில குணங்களை சொல்லுது. இந்த குணத்தோட வேதாந்த சிரவணம் பண்ணுனா
சிரவணம் பலனத்தை கொடுக்கும்னு சொல்லி அதை இங்கே ஒரு ஆசிரியர் கொண்டு வர்றார். சமபுத்தி வேணும்னா விவேகம் இருக்கணும், வைராகியம் இருக்கணும். பிறகு இந்திரிய கட்டுப்பாடுங்கிறது சமக தமக முதலிய சாதனைகள். இது இரண்டாவது. இனி மூன்றாவது விசேஷணம். அது இரண்டாவது வரியில் கடைசி சொல். சர்வபூத ஹிதே ரதாஹா. நிர்குண பக்தர்களினுடைய மூன்றாவது சொரூபம் சர்வபூத. இங்கு பூதம் என்ற சொல்லுக்கு ஜீவராசிகள், சர்வபூதம் எல்லா ஜீவராசிகளுடைய, ஹிதம் என்றால் நன்மை மகிழ்ச்சி. இப்போ சர்வபூத ஹிதே என்றால் எல்லா ஜீவராசிகளினுடைய நன்மையில், எல்லா ஜீவராசிகளினுடைய மகிழ்ச்சியில் ரதாகா இவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். ரதாகான மகிழ்ந்திருப்பவர்கள். இவர்களுக்கு எதில் மகிழ்ச்சியா? எல்லோருடைய நன்மையில் இவர்களுக்கு மகிழ்ச்சி, எல்லோருடைய மகிழ்ச்சியில் இவர்களுக்கு மகிழ்ச்சி. அதாவது யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லோரும் மகிழ்ச்சியாக நன்மையுடன் இருக்க வேண்டும் என்பதில் மகிழ்ந்திருப்பவர்கள். இது எதை குறிக்கின்றது என்றால், சந்நியாச ஆசிரமத்தினுடைய முக்கியமான ஒரு தர்மம் இருக்குது. ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் எத்தனையோ தர்மங்கள் இருக்குது, எத்தனையோ டிசிப்ளின் இருக்குது. அதில் விசேஷ லட்சணம்னு இருக்குது. இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் விசேஷமான டிசிப்ளின் படித்தல். கிரகஸ்த ஆசிரமத்தில் விசேஷமான டிசிப்ளின் தானம், ஷேரிங். வானப்பிரஸ்தாசிரமத்தில் விசேஷமான டிசிப்ளின் ஜபம் அல்லது மனக்கட்டுப்பாடு, வேறு வார்த்தையில் சொன்னால் மௌனம். சந்நியாசாசிரமத்தில் இருக்கிற விசேஷமான டிசிப்ளின் அஹிம்சா, அஹிம்சை, மற்றவங்களுக்கு ஹிம்சைப்படுத்தாமல் இருத்தல். தான் ஹிம்சப்பட்டாலும் தான் கஷ்டப்பட்டாலும் நான் அந்த திருத்தறேன், அவங்களுக்கு பாடம் போதிக்கிறேன்னெல்லாம் சொல்லாமல், அதெல்லாம் க்ஷத்திரியனுடைய வேலை. தான் அஹிம்சையை பின்பற்றுதல். இந்த சர்வபூத ஹிதே ரதாகாங்கிற வார்த்தை சந்நியாச தர்மத்தை எடுத்து கொண்டவர்கள். அஹிம்சகாகா, அஹிம்சையை பின்பற்றுபவர்கள். எத்தனையோ விரதங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அதில் மகாவிரதம்னு இருக்குது. மகாவிரதம்னா பெரிய விரதம். அதில் முதல் வர்ற விரதமே அஹிம்சை தான். அஹிம்சை, சத்தியம், இதெல்லாம் மகாவிரதங்கள். அந்த அஹிம்சையை பின்பற்றுபவர்கள் அஹிம்சகாகா, சந்நியாச தர்ம பராகா, சந்நியாச தர்மத்தை இவர்கள் எடுத்து கொண்டவர்கள். இங்கேயும் கவனமாக இருக்கணும். சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டவர்கள்னு பகவான் சொல்லலை, அல்லது விளக்காசிரியர்கள் கூறவில்லை. சந்நியாச தர்மமான அஹிம்சையை எடுத்து கொண்டவர்கள். அதாவது சந்நியாசத்தை எடுத்துட்டு எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா, சந்நியாசங்கிறது அந்த தர்மத்தை பின்பற்றுவதற்கு. இங்கு சந்நியாச தர்மமான அஹிம்சையை பின்பற்றுபவர்கள். காரணம் என்ன? எல்லா ஜீவராசிகளினுடைய இன்பம், மகிழ்ச்சி, அதில் இவர்கள் மகிழ்ந்திருப்பவர்கள். பிறகு இது இனியொரு அழகான கருத்தையும் கூறுகிறது. நமக்கு ஒரு பொருளை சாப்பிட்டோம்னா ஒரு இன்பம் வருது. ஒரு பொருள் நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கிது. சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு இன்பம் கிடைக்கும். இனி ஒருவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா, அந்த பொருள் ஒரு சாக்லேட் இருக்குது, அது ஃபாரின் ஜெர்மனிலேருந்து வந்திருக்குன்னு வச்சுக்குவோமே, அதை நம்ம பாதி சாப்பிட்றோம். இனி ஒருவருக்கு கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா பாதி இன்பம் குறையும்னு சொல்லுவோம். காரணம் என்ன? இப்போ 100% இன்பம் கிடைக்கல, 50 நான் சாப்பிட்டேன், மீதி 50 அங்கே போச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் 150% இன்பம் கிடைச்சிதுன்னு எந்த மனதுக்கு கிடைக்குதோ, இதை நான் சாப்பிட்டேன்னா எவ்வளவு இன்பம் கிடைக்குதோ அதை விட என்னுடைய மைண்டு 100% அதிகமாக இன்பத்தை எப்பொழுது அனுபவிக்கிறதோ, எப்பொழுதுனா
மற்றவங்களுக்கு கொடுக்கறது, அவர்கள் திருப்தி படுறதை பார்த்து எனக்கு வர்ற திருப்தி, நான் அனுபவிக்கிறத விட அதிகமாக எப்போ மனசு அனுபவிக்குதோ அந்த மனசு தான் சந்நியாச மனதுன்னு அர்த்தம். அந்த மனது தான் சென்சிட்டிவ்னு அர்த்தம். அந்த மனதை இவர்கள் அடைந்தவர்கள். அப்படி மனசு அடையணும்னா மனது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். அந்த மனது இவர்களுக்கு இருக்கிறது. முதல்ல அப்படி ஒரு மனசு இருக்கான்னே நமக்கு சந்தேகம் வரும். அப்படியெல்லாம் நடக்குமான்னா காரணம் என்ன? அதெல்லாம் நம்ம அனுபவிச்சா தான் அப்படி ஒரு மனசு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால தான் இல்லறமே எதற்குன்னு சொன்னால், நம்மளே சாப்பிட்டு சாப்பிட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். இந்த மனது முதல்ல எப்படி வரும்னா, நம்முடைய உடலிலிருந்து தோன்றிய ஒரு ஜீவனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த சுவையை மனது அப்போ தான் ஃபஸ்ட்டு அனுபவித்து பழகும். இன்னும் முன்பின் தெரியாத யாருக்கோ கொடுத்தா அது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ வேறு ஒரு இடத்துல நமக்கு வேறாக இருக்கிற ஒரு ஜீவனிடத்தில் நம்மைய பார்க்கிற புத்தி நம்மளுடைய சந்ததியில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல தோன்றும். அட்லீஸ்ட் அப்படி தோன்றியாவது அதற்கு பிறகு வரட்டும் என்று கிரகஸ்தாசிரமமே என்ன கொடுக்கும்னா, மைண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும், மனதை விரிக்கும். நம்முடைய வாயை விட இனியொரு வாய் சாப்பிடும் பொழுது அதை பார்த்து ரசிக்கின்ற, அதை பார்த்து மகிழ்கின்ற மனது இல்லறத்தில் தான் இருக்கும். இல்லறத்தில் தான் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த மனது ஏதோ புண்ணியத்தினால் இருந்தால் இல்லறத்தை விட்டுட்டு சந்நியாசத்துக்கு வந்தாலும் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மனசே நமக்கு கிடைக்காது. இந்த சொல்லில் பகவான் அந்த தன்மையை சொல்கின்றார். மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்கின்ற மனதை அடைந்தவர்கள். இனி என்ன பார்க்கணும்? இந்த 3 யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிர்குண பக்தர்கள். இப்போ நம்ம பார்த்துக்கலாம், அந்த நிர்குண பக்தர்களுக்கு நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ லைட் இயர்னு சொல்லுவார்களே, எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கணும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். இப்படி 3 குணத்தை உடைய ஏ மூன்றாவது சொல்லில், மூன்றாவது ஸ்லோகத்தில் முதல் சொல் எவர்கள். எவர்கள் இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களாக இருந்து கொண்டு, பிறகு மூன்றாவது ஸ்லோகத்தில் சொன்ன இப்படிப்பட்ட நிர்குண தத்துவத்தை பர்யுபாசதே. கண்டுபிடிக்க முடியுதோ எங்கே இருக்குது பர்யுபாசதே? மூன்றாவது ஸ்லோகத்தில் முதல் வரியில் கடைசி சொல் வழிபடுகிறார்களோ. பர்யுபாசதே. இந்த இடத்துல பர்யுபாசதேனா நாடுகிறார்களோ, தியானிக்கிறார்களோ, நிதித்தியாசனம் செய்கிறார்களோ. இப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டு எவர்கள் இப்படிப்பட்ட பிரம்ம தத்துவத்தை தியானிக்கிறார்களோ. இனி கடைசி மூன்றாவது கருத்து, அவர்கள் அடைகின்ற பலம். அவர்கள் என்ன பலத்தை அடைகிறார்கள்? நான்காவது ஸ்லோகத்தில் 2வது வரி முதல் பகுதி, தே பிராப்னுவந்தி மாமேவ. தே அவர்கள், இப்படிப்பட்ட எவர்கள் இப்படிப்பட்ட பிரம்மத்தை தியானிக்கிறார்களோ அவர்கள், தே அவர்கள், பிராப்னுவந்தி அடைகிறார்கள். பிராப்னுவந்தி என்றால் அடைகிறார்கள். யாரை அடைகிறார்கள்? மாம் ஏவ, என்னையே அடைகிறார்கள். மாம்ன என்னை, ஏவ என்றால் என்னையே, என்னைத்தான். ஏவன தான், என்னைத்தான், என்னையே அடைகிறார்கள். அவர்கள் என்னையே அடைகிறார்கள். இந்த இடத்துல என்னை அப்படின்னு பகவான் சொல்கிறதனுடைய பொருள் என்ன என்றால், நிர்குண பிரம்மத்தை, நிர்குண பிரம்மமான என்னை அடைகிறார்கள். இதுதான் பிரயோஜனம். இப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட நிர்குண பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் என்னையே அடைகிறார்கள். இப்போ இதற்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொன்னார்?
சகுண உபாசகர்கள் உயர்ந்தவர்கள், நிர்குண உபாசகர்கள் என்னை அடைகிறார்கள். ஆகவே நீ என்ன செய்யணும்? சகுண உபாசனை வழியாக நிர்குண உபாசகனாக மாறி பிறகு நீ நிர்குண பிரம்மத்தை அறிந்து அதன் பலனாக என்னை அடைய வேண்டும். இதில் ஏவ அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. ஏவ என்றால் என்னையே, என்னைத்தான். அதை 3 இடத்துல நம்ம போடலாம். மாம் ஏவ, என்னையே அவர்கள் அடைகிறார்கள் என்றால் வேறு ஒரு கதி அவர்களுக்கு இல்லை. அதனால தான் ஞானிகளை அகதிகின்னு சொல்லுவார்கள். அகதின்னா அவங்களுக்கு வேறு கதியெல்லாம் கிடையாது, பகவானையே அவர்கள் அடைவார்கள். வேற ஒரு தேவதையை அடையிறதோ, வேறொரு சொர்க்கங்கிற லோகத்தை அடையிறதோ, வேறொரு சரீரத்தை அடையிறதோ கிடையாது, என்னத்தான் அடைவார்கள். பிறகு ஏவங்கிறத தேங்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா தே ஏவ, இவர்கள்தான் என்னை அடைவார்கள். முதல்ல என்ன சொல்லலாம்? என்னத்தான் அடைவார்கள். அதிலிருந்து என்ன தெரியுது? என்னத்தான் அடைவார்கள்னா வேறு எங்கும் அவர்கள் போக மாட்டார்கள். தப்பி தவறி மிஸ் ஆயிருங்கிற பயமெல்லாம் வேண்டாம். என்ன எல்லாத்துலேயும் நமக்கு சந்தேகம் இல்லையா? அப்படி என்ன அடையிறதுக்கு பொதுவாக வேற எங்காவது ரூட் மாறி போயிடுவாங்கங்கிறது இல்லை, என்னத்தான் அடைவார்கள். தே ஏவன்னா அவர்கள்தான் அடைவார்கள். இதிலிருந்து என்ன? வேற ஆள் யாரும் அடைய மாட்டார்கள், அவர்கள்தான் அடைவார்கள். நிர்குண பக்தர்கள் தான் அடைவார்கள், என்னைத்தான் அடைவார்கள். 3வது இடத்துல பிராப்னுவந்தி ஏவ, அடைந்துதான் தீருவார்கள், அடையத்தான் செய்வார்கள். இப்போ இப்படியெல்லாம் எம்பசைஸை கொடுக்கலாம். என்னைத்தான் அடைவார்கள், அவர்கள்தான் அடைவார்கள், அடையத்தான் செய்வார்கள். 3 இடத்துலையும் ஏவத்தை போட்டுக்கலாம். என்னைத்தான், அவர்கள்தான், அடையத்தான் செய்வார்கள். இந்த ஏவ அப்படிங்கிறதுனுடைய சொல்லினுடைய அழகு என்னன்னா, நீ மட்டும் என் ரூமுக்குள்ளே வரணும்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? வேற யாரோ அங்கே நிற்கிறார்கள், அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏவங்கிறது மற்றதை நீக்கி அதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குது. அப்போது பகவானைத்தான் அடைவார்கள், அவர்கள்தான் அடைவார்கள், அடையத்தான் அடைவார்கள். இவ்விதம் இந்த 2, 3, 4 இந்த 3 ஸ்லோகத்தில் பகவான் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் கூறி முடித்தார். ஞாபகம் இருக்கோ? அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டான், அதுக்கு பகவான் என்ன பதில் சொன்னார்? எல்லாம் ஒன் வேர்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறது தான் இதுதான் கேள்வி. ஒரே வரியில் பதில் சொல்லுங்கள். அர்ஜுனனுடைய கேள்வி என்ன, பகவானுடைய பதில் என்ன? ஏன் ஒரு வரின்னு சொன்னேன்னா 1 hour ஆரம்பிச்சிடக்கூடாது லெக்சர். அதுக்காக சில பேர் 3 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு 6 மணி நேரம் கதை சொல்லுவார்கள். அப்படி இல்லாமல் 1 மணி நேரம் கிளாஸ் கேட்டு 3 மணி நேரம் பதில் சொல்லக்கூடாது. ஒரே வரியில் பதில் சொல்லணும்னா சகுண பக்தன் உயர்ந்தவனா நிர்குண பக்தன் உயர்ந்தவனா கேள்வி. சகுண பக்தன் உயர்ந்தவன், நிர்குண பக்தன் இறைவனை அடைகின்றான், இது பதில். இந்த பதிலிருந்து என்ன அறிவை பகவான் கொடுத்துட்டார்? சகுண பக்தி அவசியம், ஆனால் அதை கடந்து வர வேண்டும். நிர்குண பக்தன் என்னை அடைகின்றான். யார் நிர்குண பக்தன்? யார் சிரவண மனன நிதித்தியாசனம் செய்கிறார்களோ. எப்படி செய்கிறார்கள்? அதற்குரிய தகுதியை அடைந்தவர்களாக யார் சிரவண மனனத்திற்கு வந்துள்ளார்களோ அவர்கள் நிர்குண பக்தர்கள். இனி மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் இந்த நிர்குண பக்தியை பற்றி, நிர்குண பக்தி சாதனையை பற்றி ஒரு கருத்தை நமக்கு கொடுக்கின்றார். 5வது ஸ்லோகம். க்லேஷோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்தசேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம்
தேகவத்பிரவாப்யதே. இந்த ஸ்லோகத்தில் பகவான் நிர்குண பக்தி கடினம் என்ற ஒரு கருத்தை முதலில் கூறுகின்றார். நிர்குண பக்தி சுலபம் அல்ல, அது கடினம். அது முதல் கருத்து. பிறகு இரண்டாவது கருத்து, அது ஏன் கடினமாக இருக்கின்றது என்ற காரணம். நிர்குண பக்தி செய்தல் கடினம், சகுண பக்தியை விட இது கடினம். இரண்டாவது கருத்து, கடினமாக இருப்பதற்கு என்ன காரணம். இந்த ரெண்டு கருத்தையும் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். ஏன் பகவான் கஷ்டம்னு நமக்கு சொல்லணும்? நிர்குண பக்தி கஷ்டம்னு சொல்வதற்கு என்ன காரணம்? நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு இப்படி சொல்கிறாரா பகவான்? உன்னை கஷ்டம்னு நம்ம சொன்னோம்னா என்ன ஆகும்னா உடனே சோர்வு வந்துடும். அதற்கு செய்கிற முயற்சி நம்ம விட்டு விடுவோம். அதுதானே பொதுவாக நடக்கும். சில பேர் பசங்கள்லாம் நீ சிஏ படின்னு சொன்னால் உடனே என்ன சொல்வார்கள்? ரொம்ப கஷ்டம்னு சொன்ன உடனே சரி வேண்டாம், ஏதோ பிகாம் படிச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டா போதும்னு வந்து விடுவார்கள். இப்போ கஷ்டம்னு சொன்னால் சிலர் என்ன செய்வார்கள்? உடனே ட்ராப் பண்ணி விடுவார்கள். அது கஷ்டம்னு சொன்னால் உடனே வேண்டான்னு விட்டு விடுவார்கள். அது நல்லது. ஃபில்டர் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ். ஒருத்தரையெல்லாம் வடிகட்டணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? முதல்ல கஷ்டம்னு சொல்லிடணும். அதுலேயே பாதி பேர் வரமாட்டார்கள். அதற்கு மேலே வர விரும்புகிறவர்களை எடுத்து பரீட்சை பண்ணலாம். இனி வர்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கின்றதான். இப்போ எப்பெல்லாம் நீங்கள் வடிகட்டணும், ஃபில்டர் பண்ணணும்னு விரும்புகிறீர்களோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சைக்காலஜி என்னென்னா கஷ்டம்னு சொல்லிடணும். இப்போ எங்காவது ஒரு கேம்புக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோமே, அது நடக்காது, கற்பனை தான். உடனே என்ன பண்ணணும்? ரொம்ப பேர் வர ஆரம்பிச்சிடாங்கன்னு வச்சுக்கோமே, ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸை குறைக்கணும்னா ரொம்ப கஷ்டம், உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும், அந்த இடத்துல எல்லாம் சாப்பாடு இருக்காது, கொசு எல்லாம் கடிக்கும்னு சொன்னால் என்ன ஆகும்? பாதி டிக்கெட் குறைஞ்சிரும். கஷ்டம்னு சொல்லிட்டான். இல்லை அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் சாதனை பண்ணுறதுக்கு நான் வர்றேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்கள வச்சுட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன தெரியுமோ? கஷ்டம்னு சொல்லிடுறேன். கீதையெல்லாம் புரிகிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னால் வரமாட்டார்கள். சில சமயம் உபநிஷத்து கிளாஸுக்கு அதை சொல்கிறது வழக்கம். ஏன்னா அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. சர்வபூத ஹிதே ரதாகா, அவங்கள ரொம்ப ஹிம்சப்படுத்தக்கூடாதுன்னு என்ன சொல்லிடுறது? சில பேர் மாண்டூக்கிய உபனிஷத் கடைசி போர்ஷனுக்கு வர்றம்பார்கள். அது வேண்டாம், கஷ்டம், கீதைக்கு மட்டும் வாங்கன்னு சொல்லி விடுறது. காரணம் என்ன? கஷ்டம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு மனதில் என்ன வரும்னா சரி வேண்டாம் விட்டுறலாம். ஒருவருக்கு கஷ்டம்னு சொன்ன உடனே தான் அவர்களுக்கு ரோஷம் வரும். கஷ்டமாக பார்த்துறனே அப்படி வரணும் அவர்கள். அப்போ அவர்களுக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம். கட்டோபனிஷத்தில் யமதர்மராஜா முதல் செஞ்ச டெஸ்ட் என்ன தெரியுமோ? சிஷ்யனை சோதிச்சு தான் ஞானத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறார். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? இது தேவர்களெல்லாம் கூட சந்தேகப்பட்ட விஷயம், ஆத்ம தத்துவம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னார். உடனே அவன் சொன்னான், ரொம்ப கஷ்டங்கிற காரணத்தை சொல்லி நீங்கள் இதற்கு வர வேண்டான்னு சொல்கிறீர்கள், நான் இதற்கு வர விரும்புகிறேன், அதற்கு நான் கொடுக்குற காரணம் இது கஷ்டம், அதனால தான், இது கஷ்டங்கிற காரணத்தினால தான் நான் வர விரும்புகிறேன் அப்படின்னு அவன் பதில் சொன்னான். அப்போ ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவன் குவாலிஃபைடு, ஃபஸ்ட்டு ரவுண்டில் உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். அப்படி கஷ்டம்னு சொல்கிறது ஒரு விதமான பெஸ்ட்டு டெஸ்ட்டு, அவங்களுக்கு முமுட்சுத்தம் இருக்கின்றதா என்று. இரண்டாவது என்னவென்றால், ஒன்று கஷ்டம்னு சொல்வதற்கு காரணம் அதற்கு அதிக ப்ரிப்பரேஷன் தேவை, முயற்சி அதிகம் தேவை என்ற அறிவை கொடுப்பதற்காக. உன்னை கஷ்டம்னு சொல்கிறதுலேருந்து என்னத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், எதை நம்ம அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம்னா, நீ அதிக முயற்சி தேவை, உனக்கு அதிக முயற்சி தேவை, ரொம்ப கேஷுவலாக அப்ரோச் பண்ணாத, ப்ரிப்பரேஷனோடு இருக்கணும், அதிக முயற்சி உன்னிடம் இருந்து வர வேண்டும் என்ற ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு அறிவை கொடுக்கறதுக்கு தான் நம்ம கஷ்டம்னு சொல்கிறோம். கஷ்டம்னு சொல்ல வேண்டிய இடத்துல கஷ்டம்னு சொல்லி ஆகணும்,
சுலபம்னு சொல்ல வேண்டிய இடத்துல சுலபம்னு சொல்லணும். எல்லாத்தையும் சுலபம் சுலபம்னு சொல்லக்கூடாது, என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி. அதே சமயத்தில் எது எடுத்தாலும் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லக்கூடாது. கீத கிளாஸும் கஷ்டம் கஷ்டம்னா அப்புறம் யாரும் இருக்க மாட்டார்கள். எதையோன்னு சுலபம்னு சொல்லணும், கஷ்டமான இடத்த கஷ்டம்னு சொல்லணும். அதே பகவான் அதை செய்கிறார். சுசுகம்னு ஒரு இடத்துல சொல்கிறார். இந்த அறிவு மிக சுலபம்னு 9வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். அதே பகவான் ஒரு இடத்துல கஷ்டம்னு சொல்கிறார். ஆகவே பேலன்ஸாக இருக்கணும். எந்த இடத்துல கஷ்டமோ அதை கஷ்டம்னு சொல்லணும், எவ்வளவு கஷ்டமோ அவ்வளோ தூரம் கஷ்டம்னு சொல்லணும். கஷ்டமோ கஷ்டம்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டங்கிறதான் சொல்லணும். இந்த இடத்துல பகவான் சொல்கிறார் நிர்குண பக்தி கடினம். இப்போ கடினம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன என்றால், இந்த நிர்குண பக்தி அதிக முயற்சி நீ எடுக்க வேண்டும். கஷ்டம்னு சொன்னதிலிருந்தே நம்ம மனசில் என்ன வரணும்? ஐ ஆம் ப்ரிப்பேர்டு ஃபார் மோர் எஃபர்ட். நான் அதிக முயற்சிக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்கேன், அதற்கு நான் தயார் என்ற பாவனை வர வேண்டும். பிறகு அடுத்த கருத்து, எது அல்லது எப்பொழுது ஒன்று நமக்கு கஷ்டமாக இருக்கும், எது கஷ்டமாக இருக்கும், எப்பொழுது ஒன்று கடினமாக இருக்கும் என்றால், முதல் நிபந்தனை, ஒன்று கஷ்டமாக நமக்கு தெரிகிறதுக்கு காரணம் அதற்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் இல்லாதது தான். அதற்கு தகுந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அதற்கு தகுந்த குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னு சொன்னால் அது பர்ஃபெக்டாக இருக்கும். அதற்கு உதாரணம், இப்போ 2nd ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ண பையனை 3rd ஸ்டாண்டர்டில் அமர்த்தணும்னு சொன்னால் அது அவனுக்கு பொருந்தி வரும். 1st ஸ்டாண்டர்டு பையனை போய் 3லேயோ 4லேயோ உட்கார வச்சா அவன் ரொம்ப திணறுவான், கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன என்றால் அதற்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் இல்லை. இப்போ வேதாந்த கிளாஸில் உட்காரவே முடியல, பாம்பு போல் நெளிகிறேன்னு என்ன அர்த்தம்னா ப்ரிப்பரேஷன் இல்லாமல் உட்கார்ந்துருக்கோம்னு அர்த்தம். ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, கதா காலக்ஷேபத்துக்கு போனால் உட்காரவே முடியாது, கதை கேட்குறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ராமர் அங்கே வந்தார் போனார் வர்ணனை நம்மளால் ரசிக்க முடியாது. வேதாந்தத்துக்கு வந்தால் வேதாந்தத்தை ரசிக்க முடியாது, என்ன கதை இல்லாமல் போகுதுன்னு தோணும். இப்போ ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது அது கடினமாக தெரியும். பிறகு கஷ்டமாக தெரியறதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.